Class 12 Physics Current Electricity Example 2.28. An electric heater of resistance 10 ohm connected to 220 volt power supply is immersed in the water of 1 kg. How long the electrical heater has to be switched on to increase its temperature from 30 degrees Celsius to 60 degrees Celsius? Specific heat capacity of the water is 4200 kg inverse Kelvin inverse. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ஓம், அப்புறம் வந்து வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க 220 வோல்ட்டு, அடுத்த மாஸ் வந்து 1 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹவு லாங் த எலக்ட்ரிக்கல் ஹீட்டர் வந்து சுவிட்ச் ஆன் டு இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ்லேருந்து 60 டிகிரி, அதாவது எவ்வளோ டைம் வந்து தேவைப்படும் இது வந்து 30 டிகிரி செல்சியஸ்லேருந்து 60 டிகிரி செல்சியஸ் தான் மாறுறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்போது நம்மளுக்கு டைம் தான் கேட்குறாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் எல்லா வேல்யூஸும் எழுதிட்டேன். ஸோ நம்ம டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஹீட் ப்ரொடியூஸ்ட் இன் 1 செகண்டை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது டைம் இங்கே கேட்குறாங்க, ஹீட் ப்ரொடியூஸ்ட் இன் 1 செகண்டை இங்கே கண்டுபிடிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுக்கு டைம் தெரியாது. ஸோ டைம் நான் இப்போ 1 செகண்ட் வச்சு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் டீயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறக்காண்டி தான் நான் இது கண்டுபிடிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு தெரியும் h = I²RT. இப்போ 1 செகண்ட்னால h = I²Rன்னு. இப்போ நம்மளுக்கு I²ஓட வேல்யூ தெரியணும், ஆரோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஐயோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு காட்டு. ஸோ நம்மளுக்கு தெரியும் V = IR. இப்போ ஐயோட வேல்யூ வந்து V/R. ஸோ நம்மளுக்கு வியோட வேல்யூ தெரியும் 220 வோல்ட்டு, /ஆரோட வேல்யூவும் தெரியும் 10. ஸோ அப்போ ஐயோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வருதுன்னா 22 ஆம்பியர்னு வருது. 22 × 22 அதாவது 22² இன்ட்டு ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா 10. ஸோ இது ஸ்கொயர் பண்ணோன்னா 484 வரும் இன்ட்டு 10. ஸோ அப்போ h = 4840 ஜூல்னு வரும். ஸோ இது கிலோ ஜூலாக நான் எழுதிக்கிறேன். அப்போது h = ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் வரும். அப்போது 4.840 கிலோ ஜூல்னு எழுதலாம். ஸோ இங்கே எழுதும்போது நம்ம பாயிண்ட்டு போடாமல் அப்படியே எழுதிடுங்க. ஸோ இங்கே கிலோ ஜூலாக கன்வெர்ட் பண்ணும்போது 4.84 கிலோ ஜூல். ஸோ சின்ஸ் வந்து ஹீட் ப்ரொடியூஸ்டு இவ்வளோ இருக்கிறதுனால பவர் ரேட்டிங்கும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ பவர்னால நம்மளுக்கு ஆன்சர் வாட்ஸில் வரும். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா எவ்வளோ டைம் எடுக்கும் அந்த ஹீட் வந்து 30 டிகிரி செல்சியஸ்லேருந்து to 60 டிகிரி செல்சியஸ்ன்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம 11th படித்த ஃபார்மில் யூஸ் பண்ணணும். Q = MS∆T. ஸோ நம்ம இங்கே ஃபார்மில் எழுதியிருக்கோம்ல, இதை க்யூவில் வச்சும் எழுதலாம். Q = I²RT. ஸோ இது எப்போ யூஸ் ஆகும்னு சொல்கிறேன், இது கடைசியாக தான் நம்ம இது சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிச்சலாம். எம்மோட வேல்யூ எஸ்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணிடு. ஸோ ∆Tனா ஒன்றும் இல்லை. ஸோ ∆Tனா 60 - 30 அப்படின்னு வரும். அப்போ இன்ட்டு 13 தான் வரும். ஸோ நம்மளுக்கு தெரியும் டெம்பரேச்சர்னால் கெல்வினில் தான் வரும். ப்ளஸ் 273 ரெண்டுத்துக்குமே ஆட் பண்ணி நான் மைனஸ் பண்ணாலும் 30 தான் வரும். ஸோ நான் டேரெக்டாக இங்கே போட்டுட்டேன். இன்கேஸ் நான் 273 இதுக்கும் ஆட் பண்ணியும் நான் மைனஸ் பண்ணாலும் நம்மளுக்கு 30 டிகிரின்னு தான் வரும். ஸோ அப்போ க்யூவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வருதுன்னா 126 கிலோ ஜூல்னு வருது. ஸோ இப்போ இந்த ஃபார்மில் எடுத்துக்கிறேன். Q = I²RT. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க ஹவு லாங் அப்படின்னா டைம். ஸோ டைம் தானே கேட்குறாங்க, இங்கே டைம் தானே கேட்குறாங்க. அப்போது டைமை வந்து இந்த சைடு வச்சுட்டு I²R நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ Q/I²Rன்னு வரும். ஸோ க்யூவோட வேல்யூ இங்கே இருக்குது 126 கிலோ ஜூல், அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் I²R ஹீட் ப்ரொடியூஸ்ட் இன் 1 செகண்டில் I²Rஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோனா 4.84 கிலோ ஜூல். ஸோ அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இதை வந்து டிவைட் பண்ணோம். ஸோ டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 26.03 செகண்ட்ஸ்னு அப்ராக்சிமேட்டாக வருது. ஸோ அப்போது நம்மளுக்கு 30 டிகிரியிலேருந்து 60 டிகிரிக்கு அந்த எலக்ட்ரிக்கல் ஹீட்டர் வந்து மாறுறதுக்கு இவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்றது தான் இதோட ஆன்சர்.